வணக்கம், பாருஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து 35 வருஷத்துக்கு முந்தி நான் செஞ்சது வீட்டில். அப்போல்லாம் வந்து இப்படி மசாலா பொடிக்கெல்லாம் வெளியே கிடைக்காது. நாங்கள் வீட்லேயே தான் எல்லாம் அரைச்சி செய்வோம். இந்த அரைச்சி செய்கிற பிரியாணி வந்து நம்ம குக்கரில் சாதம் வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டோம். ஒலைய கொதிக்க வச்சு தண்ணியில் அரிசி போட்டு அந்த மாதிரி தான் செய்வோம். அப்போ பீட்ரூட்டு, டர்னிப்பு, என்னென்ன இங்கிலீஷ் காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியுமே போட்டு செய்வோம். இது நீங்கள் எப்போ செய்கிற பிரியாணியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்ய தேவையான பொருட்கள்: தாளிப்பதற்கு பட்டை வந்து 2 நீளமான துண்டு எடுத்துக்கோங்க. அது கூட 5 ஏலக்காய், 7 கிராம்பு, அப்புறம் இந்த கருப்பு ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அது 2 எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 3. இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. இந்த பக்கம் வச்சுருக்கிற இது வந்து இந்த பட்டை கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு, ஏலக்காய் 7, பெருஞ்சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி பச்சை மிளகாயை அது கூட வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். தயிர் 5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம 3 4 அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அது இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன். தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கிறத 3 பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து 1/4 கிலோவுக்கு மேலே வரும். வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து 1 கட்டு. புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம பொடியாக நறுக்கி ஆஞ்சு இதை வந்து சாதத்தில் வந்து கடைசியாக தூவுறதுக்கு இதை வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம். அது உங்களுக்கு காய்கறி எவ்வளோ விருப்பமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கேரட் 2 கேரட்டு, பீன்ஸ் ஒரு 20 பீன்ஸ் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது டர்னிப் ஒரு டர்னிப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அந்த காய்கறி அதிகமாக போட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காத காய்கறியாக இருந்தாலும் அதை எடுத்துருங்க. 3 கப்பு பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வச்சிடலாம். நம்ம இதில் ஊற்றிருக்கிற தண்ணியவே வந்து நம்ம அப்படியே காய் வணக்கிறப்போ அந்த தண்ணியவே அதில் ஊற்றிட்டு காய் நல்லா பாதி வெந்த உடனே இந்த அரிசி எடுத்து நம்ம அதில் போட்டுடணும். திருப்பி நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இவ்வளோ தான் நம்ம தண்ணி யூஸ் பண்ணணும். குக்கரோ இல்லைன்னா இந்த மாதிரி அடி கனமாக இருக்கிற பாத்திரமோ ஒன்று வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து எண்ணெயும் ஊற்றி செய்யலாம், இல்லை நெய் ஊற்றி செய்யலாம், இல்லை 2ம் கலந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடலாம். நான் இதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் அரைக்கிறதுலேயும் வச்சுருக்கேன். இந்த வாசனை பொருட்களோட கொஞ்சம் பச்சை மிளகாவையும் வச்சு அரைச்சிருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் இதில் வெங்காயத்தை போட்டுடலாம்.
இப்போ இதில் பூண்டு போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வணக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம முதல்ல எந்த காய் லேட்டாக வேகுமோ அதை முதல்ல போட்டு வணக்கிடலாம். பீட்ரூட் போட்டேன். கேரட்டு, பீன்ஸு, டர்னிப், இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து வர மிளகாத்தூள் போடுறோம். இது வந்து உங்கள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ தக்காளியை, பச்சை தக்காளி தான், அது வந்து ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச ஜூஸை இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதில் நம்ம ஊற்றின தக்காளி ஜூஸோட தண்ணி, உப்போட தண்ணி எல்லாம் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுறலாம். காயெல்லாம் 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய் வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம இதில் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க.
இப்போ நம்ம அரிசியும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம். அரிசி அந்த ஊறின அரிசியில் இருக்கிற அந்த தண்ணியவே இதில் ஊற்றுங்க. அடியில் அரிசி இருக்கும், தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ காய்கறியில் கூட இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து காலிஃப்ளவரையும் பட்டாணியும் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா அது ரொம்ப வெந்துடும். அதனால் இப்போ நம்ம காலிஃப்ளவர் பட்டாணியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டுடலாம். அதில் இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நம்ம சாத்தை நல்லா அடி வரைக்கும் அரிசியை கலக்கி விட்டுட்டு நம்ம 8 to 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நீங்கள் இடையில ஒரு தடவை 8 நிமிஷம் ஆனோன்னு திறந்து பாருங்கள். இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதை நம்ம ஒரு தடவை அடி வரைக்கும் கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ அந்த 2 நிமிஷம் கூட நம்ம எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் பூரா சாதத்தில் ஏறி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான். இந்த 2 நிமிஷம் இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் நல்லாவே ஸ்டவ்வை குறைச்சிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதில் காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி எதுவுமே வந்து உங்களுக்கு கரையாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நான் கடைசியில் நான் போட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம காயில் நறுக்கி ரெடியாக வச்சுருந்தோம்னா இந்த பிரியாணி வந்து 15 நிமிஷத்துலேயே ஆயிரும். இது கூட வந்து நீங்கள் தயிர், தக்காளி, வெங்காயம் போட்டு அந்த பச்சடி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.